إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى، وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين. كل دعوى نبوة بعد فغير وغوى، وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى. يا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், இமாம்களின் மீதும், நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. உம்முடைய இறைவன் தான் நாடியதை அவன் படைக்கின்றான், பின்பு அவன் அதிலே சிறந்ததை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, உதாரணத்திற்கு மற்ற படைப்புகளை விட அல்லாஹ் தஆலா மனிதன் என்ற படைப்பை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி இருக்கின்றான், மகத்துவப்படுத்தி இருக்கின்றான். மற்ற நாட்களை விட அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா மகத்துவப்படுத்தி இருக்கின்றான், சிறப்பாக்கி இருக்கின்றான். ஒரு வாரத்துடைய நாளிலே மற்ற நாட்களை விட ஜும்ஆவுடைய தினத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி இருக்கின்றான். அதே போல் நபிமார்களிலே அல்லாஹ் தஆலா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான், சிறப்பாக்கி இருக்கின்றான். அதே போல்தான் அனைத்து மாசங்களிலும் வைத்து அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான், இதை சிறப்பாக்கி இருக்கின்றான், இதை மகத்துவப்படுத்தி இருக்கின்றான். எப்படிப்பட்ட சிறப்பு என்று சொன்னால், ஷஹ்ரு ரமதான், அது ரமதானுடைய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம்,
ஷஹ்ரு ஸியாமி வல் கியாமி வ திலாவத்தில் குர்ஆன். அது நோன்பு நோக்கக்கூடிய மாதம், இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய மாதம், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மாதம். ஷஹ்ருல் இத்கி வல் குஃப்ரான். அல்லாஹ் தஆலா அந்த ரமதானுடைய மாதத்திலே ஒவ்வொரு நாள் இரவும் மனிதர்களை நரகத்திலிருந்து விடுவிக்கின்றான். மேலும் அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். ஷஹ்ருஸ் ஸதகாத்தி வல் இஹ்சான். சதகாக்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதம், நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய மாதம். ஃபீஹி துஃப்தஹு அப்வாபுல் ஜினான். சொர்க்கத்துடைய அனைத்து கதவுகளும் திறக்கக்கூடிய மாதம். வதுலகு ஃபீஹி அப்வாபுன் நீரான். நரகங்களுடைய அனைத்து கதவுகளும் மூடப்படக்கூடிய மாதம். வதுதாஃபு ஃபீஹில் ஹஸனாத். நன்மைகள் எல்லாம் இரட்டிப்பாக கிடைக்கப்படக்கூடிய மாதம். ஷஹ்ருத் துஜாபு ஃபீஹி தஅவாத். நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம். வதுஃபரு ஃபீஹி ஸய்யிஆத். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். வதுர்ஃபஅ ஃபீஹி தரஜாத். நம்முடைய ஸ்தானம் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய மாதம். ஃபீஹி லைலத்துன். அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது. எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால், கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை அல்லாஹ் தஆலா அந்த ரமதானுடைய மாதத்திலே வைத்திருக்கின்றான். மன் ஹுரிம கைரஹா. அந்த சிறப்பை எல்லாம் யார் நஷ்டப்படுத்துகிறார்களோ, யாருக்கு அந்த சிறப்பெல்லாம் நஷ்டப்படுகிறதோ, ஃபகத் ஹுரிம். அவர்கள் அனைத்து நன்மைகளையும் அவர்கள் நஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வந்தவர்களே, அந்த ஒரு மாதத்திற்கு இத்துணை சிறப்புகள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு சிறப்பிற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது. முதலாவதாக குர்ஆன். குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினான். மேலும் நமக்கு சந்தேகம் இருக்கலாம், அந்த குர்ஆன் எப்படி இறங்கியது? முழுவதுமாக அல்லாஹ் தஆலா இந்த பூமியிற்கு இறக்கி விட்டானா, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்ததா, அல்லது இக்ரா பிஸ்மி என்கின்ற அத்தியாயம் மாத்திரம் தனியாக வந்ததா என்றெல்லாம் சந்தேகம் இருக்கலாம். நாம் தஃசீர்களிலே பார்க்கலாம். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், قال ابن عباس رضي الله عنه وغيره. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றவர்களும் அறிவிக்கின்றார்கள். யார் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு தர்ஜுமாவில் குர்ஆன், குர்ஆனுடைய விளக்க உரை என்று பதவியை ஏற்ற சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஃபக்ஹ்ஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா உன்னை இந்த மார்க்கத்திலே அறிவுள்ளவனாக மாற்றுவானாக என்று பட்டத்தை வாங்கிய சஹாபா. அவர் கூறுகிறார், அன்ஸலல்லாஹுல் குர்ஆன ஜும்லத்தன் வாஹிதா. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை மொத்தமாக அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். மினல் லவ்ஹில் மஹ்ஃபூஸ் இலா பைத்தில் இஸ்ஸத்தி மினஸ் ஸமாஇ துன்யா. லவ்ஹில் மஹ்ஃபூஸிலிருந்து அல்லாஹ் தஆலா அதை எடுத்து வானத்திலே இருக்கக்கூடிய முதலாவது வானத்திலே பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். அதுதான் அன்பார்ந்தவர்களே, அந்த நாளில் தான் குர்ஆன் இறங்கியது. அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மாதத்திலே குர்ஆனை ஓதினால் அதிகமாக நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் قرأ حرفا من كتاب الله. யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, யார் குர்ஆனிலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகின்றார்களோ, ஃபலஹு பிஹி ஹஸனா. அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது. எப்படிப்பட்ட நன்மை? வல் ஹஸனத்து பிஅஸ்ரி அம்சாலிஹா. அந்த நன்மை 10 நன்மைகளாக மாற்றப்படுகின்றது. ولا اقول الف لام ميم حرف الف لام ميم என்று சேர்த்து ஒரு ஹர்ஃப் என்ற ஒரு வார்த்தை என்று நான் கூறவில்லை. ولكن الف حرف. அலிஃப் என்பது ஒரு வார்த்தையாகும்.
வலாமுன் ஹர்ஃபுன் லாம் என்பது ஒரு வார்த்தையாகும், வமீமுன் ஹர்ஃபுன் மீம் என்பது ஒரு வார்த்தையாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சாதாரண நாட்களிலே ஓதினால் அந்த ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள் கிடைக்கின்றது. ஆனால் அந்த குர்ஆனை இறங்கிய அந்த மாதத்தில் ஓதினால் எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும்? அதுவும் லைலத்துல் கத்ரிலே ஓதினால் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த நாள். அந்த நாளிலே ஓதினால் எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்பவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அஸ்ஸியாம், நோன்பு, அதனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஹதீஸில் குத்ஸியிலே நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், குல்லு அமலி பினி ஆதம் லஹ், ஆதமுடைய மகனுடைய அனைத்து அமலும் அவனுடையதுதான், மனிதர்களுடைய அனைத்து அமல்களும் அவனுடையதுதான், இல்ல ஸியாம், நோன்பை தவிர என்பதாக கூறுகிறான். அது நிச்சயமாக என்னுடையது, அதற்கு நானே நன்மையை கொடுக்கின்றேன், இதற்கு நானே கூலியை கொடுக்கின்றேன் என்பதாக கூறுகின்றான். நம்முடைய அனைத்து இபாதத்துகளும் அல்லாஹ்விற்குத்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே தனியாக எடுத்து கூறுகின்றான், நோன்பு என்னுடையது என்பதாக கூறுகின்றான். நம் குர்ஆனிலே பார்க்கலாம், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து வழியீடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், அது அனைத்தும் என்னுடைய இறைவனுக்கு என்று குர்ஆனிலே பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே தனியாக எடுத்து கூறுகின்றார், நோன்பு என்னுடையது, அதற்கு நானே கூலி அளிக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார். இதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமதான், ரமதானிலே யார் நோன்பை நோக்கின்றார்களோ, ஈமானன், ஈமானோடு, வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து கொண்டு யார் நோன்பை நோக்கின்றார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அது முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த நோன்பை அல்லாஹ்விற்காக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம் ஈமானோடு அந்த நோன்பை நோக்க வேண்டும். அதெல்லாமல் உறக்கத்திலே அந்த நோன்பை கழித்து பாலானவற்றை பேசி அல்லாஹ் தஆலா நமக்கு தடுத்ததை செய்து கொண்டு நாம் அந்த நோன்பை நோக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அதில் எந்த விதமான தேவையும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் நல்ல நிலையிலே நாம் நோன்பை நோக்க வேண்டும். மூன்றாவதாக கியாம், இரவு நின்று வணங்குவது, அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம ரமதான், ரமதானிலே யார் நின்று வணங்குகின்றார்களோ, ஈமானன், ஈமானோடு, வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து கொண்டு, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸிலே பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்கள் இரவு தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தினமும் இரவு தொழுகையை தொழுகுங்கள். காரணம், ஃபஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுடைய, அது நல்லவர், உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த நல்லவர்களுடைய ஒரு பதிவாக இருந்தது. அவர்கள் இரவிலும் அவர்கள் நின்று தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமலாகும். பாவத்தை தொட்டு பாவத்தில் இருந்து நம்மை தடுக்கக்கூடியதாகும். பாவங்களை மன்னிக்கப்படக்கூடியதாகும். உடம்பில் இருக்கக்கூடிய நோயை அது தூரமாக்குவதாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த இரவு தொழுகையை நாம் அல்லாஹ்விற்காக தொழுக வேண்டும். பிறர் பார்க்கின்றார்கள், நான் அப்படி தொழுகவில்லை என்றால் என்னை தவறாக நினைப்பார்கள் என்று நாம் அதற்காக தொழுகாமல் அல்லாஹ்விற்காக மட்டும் நாம் தொழுதால் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான்காவதாக ஷஹ்ருல் குஃபான், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்-லைல், அல்லாஹ் தஆலா இரவிலே அவருடைய கையை நீட்டுகின்றார். எதற்காக? லியதூப முஸீஉன் நஹார், காலையிலே பாவம் செய்தவன் இரவிலே பாவ மன்னிப்பை தேடுவதற்காக. வ இன்னல்லாஹ யப்சுது யதஹு பின்-நஹார், அல்லாஹ் தஆலா கையை
காலையிலே அவன் நீட்டுகின்றான். எதற்காக? காலையிலே பாவம் செய்தவன் இரவிலே பாவ மன்னிப்பை தேடுவதற்காக. அப்படி மரண நேரம் வரை அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகம் வரியும் வரை அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய உயிர் வர்வரா என்று சொல்லக்கூடிய தொண்டைக்குழியை எத்தும் வரை அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். அடுத்ததாக மாதங்களில் நம்முடைய பதவிகள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். நம்முடைய பதவிகள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை நாம் பார்க்கலாம். அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2 நபர்கள் வந்தார்கள். வந்து ஒற்றுக்காக அவர்கள் 2 பேரும் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் மிகவும் அவர் நன்மையை செய்வதிலே மிகவும் முயற்சிப்பவராக இருந்தார். மற்றொருவர் அளவாக அவர்கள் நன்மையை செய்து கொண்டிருந்தார். அந்த முதலாவதாக நன்மையை அதிகமாக செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கின்றார். அதிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் உயிரை விடுகின்றார். இரண்டாவது இருக்கக்கூடியவர் அளவாக நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் மரணித்ததற்கு பிறகு 1 வருடம் கழிந்து இவரும் மரணிக்கின்றார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கனவிலே அவர்கள் 2 பேரையும் பார்த்தேன். நாங்கள் 3 நின்று கொண்டிருந்தோம். சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் வந்தார். வந்துவிட்டு முதலாவதாக இரண்டாவதாக ஒருவர் மரணிச்சாரே அவரை அழைத்து சென்றார். அளவாக நன்மை செய்தாரே அவரை அழைத்து சென்றார். பின்னதாக இந்த நன்மையிலே ஒருவர் முந்தியவராக இருந்தாரே, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்தாரே அவரை இரண்டாவதாக அழைத்து சென்றார். மூன்றாவதாக என்னிடத்திலே வந்துவிட்டு உங்களுடைய நேரம் ஆகவில்லை, நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக கூறினார் என்று அவர் கனவிலே பார்க்கின்றார். அதை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காலையிலே அனைத்து மக்களிடத்திலும் கூறுகிறார். அனைத்து மக்களும் ஆச்சரியப்படுகின்றார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மின் ஐயி ذلك تعجبون, எதற்காக நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், ஹாதா கான அஷத்த இஜ்திஹாதன், அவர் நன்மை செய்வதில் அவர் மிகவும் முயற்சி செய்பவராக இருந்தார். தும்ம உஸ்துஷ்ஹித ஃபீ சபீலில்லாஹ், பின்பு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்தார். ஆனால் அவருக்கு முன்பாக அந்த அளவாக நன்மை செய்தாரே அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, அலைஸ கத் மக்கத பஅத ஹாதா ஸனம், அவருக்கு பிறகு 1 வருடம் வாழ்ந்தாரா என்பதாக கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், காலு பலா, ஆம் யா ரசூலல்லாஹ், 1 வருடம் அவர் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வஅஜரக ரமதான், ரமதானுடைய மாதத்தை அடைந்தாரா? ஃபஸாம, அதிலே அவர் நோன்பு நோற்றாரா? அவர்கள் கூறினார்கள், காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அவர்கள் நோன்பை நோற்றார்கள். ரமதானை அடைந்தார், நோன்பை நோற்றார். பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வஸல்லா கதா வகதா சஜதா, எத்தனையோ தொழுகி அவர் தொழுதாரா என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் நிறைய தொழுகையை தொழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபலம்மா பைனஹுமா, அவர்கள் 2 பேருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அபஅது மா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்தையும் பூமியையும் விட இருக்கக்கூடிய அந்த தூரத்தை விட மிகவும் தூரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர் வெறும் ஒரே ஒரு ரமதானை அடைந்தார். அதிலே நோன்பு நோற்றினார், அதிலே தொழுதார், அவ்வளவுதான். நாம் எத்தனையோ ரமதான்களை நாம் கழிந்து விட்டோம், எத்தனையோ ரமதான்களை நாம் கழித்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ரமதானிலே நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இந்த ரமதானுடைய மாசத்தை நாம் அடைபவர்களாக இருக்கின்றோம். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வி, இந்த ரமதானுடைய மாதத்திற்கு வேண்டி நாம் தயாராக இருக்கின்றோமா? இந்த ரமதானுடைய மாதத்திற்கு வேண்டி நாம் தயாராக இருக்கின்றோமா? இந்த ரமதானுடைய மாதத்தை வரவேற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? உதாரணமாக நம்முடைய வீட்டிலே ஏதோ ஒரு திருமணமாக இருந்தால் அல்லது ஏதோ ஒரு விழாவாக இருந்தால் நாம் எப்பொழுதும் அதே சிந்தனையாகத்தான் இருப்போம். அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அது அனைத்தையும் செய்து கொண்டிருப்போம்.
எப்பொழுதும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி அதற்காக அனைத்தையும் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த ரமபானுடைய மாதத்திற்காக நாம் அப்படி செய்தோமோ? இப்படி சிறப்பிக்கப்பட்ட இந்த ரமபானுடைய மாதத்திற்காக வேண்டி நாம் செய்தோமோ? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஆனால் சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள் எல்லாம் 6 மாதங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ்வே நீ எனக்கு இந்த ரமபானை நீ எனக்கு தர வேண்டும் என்பதாக அவர்கள் துஆ கேட்பவர்களாக இருந்தார்களாம். மேலும் قال الوارث البخلي رحمه الله அவர்கள் கூறுகிறார்கள், ஷஹ்ரு ரஜப் ஷஹ்ருல் ஸர்அ, ரஜபுடைய மாதம் என்பது நாம் விதைக்கக்கூடிய மாதம். வஷஹ்ரு ஷஅபான், ஷஅபானுடைய மாதம் என்பது ஷஹ்ருல் லிஸகி ஸர்அ, அந்த விதைத்ததை நாம் அந்த விதைத்ததை பாதுகாக்கக்கூடிய மாதமாகும். அதற்கு தண்ணீரை ஊற்றி அதை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் அது எல்லாம் மாற்றி அதை பாதுகாக்கக்கூடிய மாதமாகும் ஷஅபானுடைய மாதம். பின்பு கூறினார்கள், ரமதானுடைய மாதம் ஷஹ்ருல் ஹஸாதுஸ் ஸர்அ, அந்த விளைச்சலைகள் எல்லாம் அந்த பலன்களை எல்லாம் எடுக்கக்கூடிய மாதம் தான் ரமதானுடைய மாதம் என்பதாக கூறினார்கள். வாழ்ந்தவர்களே, நாம் ரமதானிற்கு முன்பாக நாம் தயாராக வேண்டும். ஷஅபானிலே நாம் நமக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ சில நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும். ரஜபுடைய மாதத்திலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்ய வேண்டும். எந்த பாவத்தில் இருந்தெல்லாம் முடிவாக வேண்டுமோ அதை அனைத்தும் செய்ய வேண்டும். ஷஅபானுடைய மாதத்திலே நம்முடைய நன்மைகளை தடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் அது அனைத்தையும் மாற்றி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய மாதத்திலே அனைத்து நன்மைகளையும் நம்ம எடுக்க முடியும். அப்படி ஒருவன் ரஜபுடைய மாதத்திலே விதைக்கவில்லை என்றால், ஷஅபானுடைய மாதத்திலே பராமரிக்கவில்லை என்று சொன்னால், ரமதானுடைய மாதத்திலே அவனுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படித்தான் நம்முடைய பல ரமதான்களும் கழிந்திருக்கின்றது. இன்னும் சிலர் நினைத்து வைத்திருக்கின்றார்கள், ரமதானுடைய மாதம் வந்தால் தான் நன்மைகளை செய்ய வேண்டும், ரமதானுடைய முதல் இரவில் தான் நன்மையை செய்ய வேண்டும் என்பதாக. படியல்ல அன்பார்ந்தவர்களே, ரமதானுடைய மாதத்திற்கு முன்பாகவே நாம் தயாராக வேண்டும். மேலும் அம்ர் இப்னு ஆஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி கூறுகிறார்கள், இதா தഖல ஷஅபான், ஷஅபானுடைய மாதம் வந்து விட்டால், ரமதானுடைய மாதம் அல்ல, ஷஅபானுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம் வந்து விட்டால், அக்லக தகாகினஹு அக்லக ஹானுதஹு, அவருடைய கடைகள் அனைத்தையும் அடைத்து விடுவாராம். அவருடைய கடைகள் அனைத்தையும் அடைத்து விட்டு வதஃபர்ரக ஃபீ கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதிலே அவர்கள் மூழ்கி விடுவார்களாம். நம்ம ரமதானிற்கு முன்பாக நாம் தயாராக வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நாம் பார்க்கலாம். லம் யகுன் النبي ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரன் அக்ஸர மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக நோன்பு நோக்கவில்லை ரமதான் அல்லாமல். ரமதானுக்கு பிறகு ஷஅபானுடைய மாதத்தில் தான் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை நோற்றார்கள். காரணம், அதற்கு அடுத்த மாதம் ரமதானுடைய மாதம். அந்த ரமதானுடைய மாதத்துடைய நன்மைகள் அனைத்தையும் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக நாம் தயாராக வேண்டும். அதற்கான தயாரெடுப்பு தான் ஷஅபானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பை நோற்றார்கள். இது அன்பார்ந்தவர்களே, நாம் ரமதானிற்கு முன்பாக நம்முடைய அனைத்து இபாதத்துகளையும் தொடங்க வேண்டும், அனைத்து இபாதத்துகளையும் செய்ய தொடங்க வேண்டும். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் முழுமையான பலன்களை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், முழுமையான நன்மைகளை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே நாம் தயாராக வேண்டும் என்பார்களே. மேலும் ரமதானுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? மேலும் சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள் எல்லாம் அந்த ரமதானை எப்படி கழித்திருந்தார்கள் என்று சொன்னால், கான யஸூமு பின்னஹார், அவர்கள் காலையிலே நோன்பை நோட்பவர்களாக இருந்தார்கள். வயகூமு பில்லைல், இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வதஃபர்ரக ஃபீ கிராஅத்தில் குர்ஆன், அதற்கு பிறகு குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். வாழ்ந்தவர்களை, நாம் பிறந்தது முதல் இப்பொழுது வரை நாம் எத்தனை தடவை குர்ஆனை ஓதி இருப்போம். ஆனால் இமாம்களுடையும் சஹாபாக்களுடையும் தாபிஈன்களுடையும் ரமதான் மாதத்திலே அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய வாயனை நம்மோடு நாம் ஈடாக்கி பார்த்தால் அது ஈடாகாது என்பார்களே. ஏனென்று சொன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே
குர்ஆனை 60 முறை முழுமையாக ஓதி முடிப்பார்களாம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே குர்ஆனை 60 முறை அவரும் முழுமையாக ஓதி முடிப்பார்களாம். மேலும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே பல மாணவர்களும் பல நாடுகளிலிருந்து ஹதீஸை படிப்பதற்காக வருவார்கள். ஆனால் இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு, அந்த ஹதீஸ் பாடத்தை அனைத்தையும் நிறுத்திவிட்டு அவர்கள் குர்ஆனை ஓதுவதிலே அவர்கள் மூழ்கி விடுவார்களாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வீட்டிலே பார்த்தாலும் அவர்களுக்கு முன்பாக குர்ஆன் இருக்கும், பள்ளியிலே அவரை பார்த்தாலும் அவருக்கு முன்பாக குர்ஆன் இருக்கும். அந்த அளவிற்கு அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் லஹு ஃபீ குல்லி யௌமின் கத்மா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் ஒரு ரமதானிலே ஒரு முறை குர்ஆனை முடித்துவிட்டு அதை ஒரு பெரிய விஷயமாக நாம் பார்த்து அதை மற்றவர்களிடத்திலே கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதை நாம் சஹாபாக்களோடு தாபிஈன்களோடு இமாம்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது அனைத்தும் ஒன்றுமே இல்லை அன்பார்ந்தவர்களே. மேலும் நம்மிடத்திலே ரமதானிற்கு முன்பாக ஏதோ ஒரு பாவம் இருந்தால் அதை அனைத்தையும் நாம் சரியாக்கிவிட்டு நம் ரமதானிலே நாம் நுழைய வேண்டும். காரணம் அம்ர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், தூபா லிமன் அஸ்லஹ நஃப்ஸஹு قبل ரமதான். ரமதானிற்கு முன்பாக யார் அவருடைய மனதை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்பதாக அம்ர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி கூறினார்கள். காரணம், அவரால் மட்டும்தான் ரமதானுடைய மாதத்திலே அனைத்து பலன்களையும் எடுக்க முடியும், அனைத்து நன்மைகளும் எடுக்க முடியும். ஆதலால் நாம் ரமதானிற்கு முன்பாக நாம் நம்முடைய மனதை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். மேலும் இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே அவர்கள் தாராளமாக அவர்கள் பாவப்பட்டவர்களுக்கு உணவை கொடுப்பார்களாம். மேலும் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் கூறுவார்களாம், இன்னமா ஹுவ திலாவத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம். நிச்சயமாக இந்த மாதம் இது குர்ஆனை ஓதக்கூடிய மாதமாகும், மேலும் பாவப்பட்டவர்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய மாதமாகும் என்பதாக கூறுவார்களாம். பாந்தவர்களே, நாம் நம்முடைய சுற்றுவாரை நாம் பார்க்க வேண்டும். யாராவது பாவங்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், பாவப்பட்டவர்கள் யாராவது இருந்தார்கள் என்று சொன்னால், ரமதானிற்கு முன்பாக அவர்களை பார்த்து அவர்களை நாம் பரிகணித்து அப்படி நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி இந்த ரமதானுடைய மாதத்திலே அனைத்து நன்மைகளும் நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி என்னுடைய முதலுரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். الحمد لله الذي لم يزل عالما قديرا، وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பாந்தவர்களே, முதலாவது உரையிலே நாம் ரமதானிற்கு முன்பாக நாம் தயாராக வேண்டும் என்பதாக பார்த்தோம். அப்படி தயாரானால்தான் ரமதானுடைய மாதத்துடைய அனைத்து நன்மைகளையும் நம்மால் எடுக்க முடியும். மேலும் நாம் கவனிக்க வேண்டியது, இன்று பல நபர்களும் இரவு நின்று தொழுகின்றார்கள், இரவு முழுவதும் நின்று தொழுகின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையிலே ஃபஜ்ருடைய நேரத்திலே பார்த்தால் அவர்களை காணப்படுவதில்லை. இரவு முழுவதும் நின்று தொழுகிறார்கள், ஆனால் இரவு முழுவதும் நின்று தொழுவது சுன்னத்துதான், அதற்கு நன்மை இருக்கின்றது. ஆனால் ஃபர்தான தொழுகை அவர்கள் விட்டுவிட்டு அவர்கள் சுன்னத்தை தொழுகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிடித்தது ஃபர்தானவற்றை கொண்டு நாம் அல்லாஹ்வை நாம் அடிக்க வேண்டும், ஃபர்தானவற்றை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கத்தை உண்டாக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இரவு முழுவதும் தொழுதுவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை அவர்கள் விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரக்அத்தா அல்-ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருக்கு முன்புள்ள 2 ரக்அத்துகள் பூமியை விடையும் உலகத்தை விடையும் அதில் இருப்பதை விடையும் சிறந்ததாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்பொழுது அந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. முன்புள்ள சுன்னத்திற்கு எத்தனை சிறப்பு இருந்தது என்று சொன்னால் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எத்தனை சிறப்பு இருக்கும். இன்னும் பல நாடுகளிலே இந்த ரமதானுடைய மாதம் உணவிற்குரிய மாதமாக மாறி இருக்கின்றது.
மகரிபுக்கு பிறகு ஒரு முறை அவர்கள் உணவை உண்ணுகிறார்கள். பிறகு வீட்டிற்கு சென்று விட்டு அதற்கு பிறகு உணவை உண்ணுகிறார்கள். அப்படி உண்ணுவிட்டு அவர்கள் ஐஷாவுடைய தொழுகையை அவர்கள் நஷ்டப்படுத்துகின்றார்கள். ஐஷாவுடைய தொழுகையை தொழுக மாட்டுகின்றார்கள். பின்பு எதற்கால அன்பார்ந்தவர்களை காலையில் இருந்து மாலை முதல் நோன்பை பிடிக்கின்றார்கள். முதலாவதாக நாம் ஃபர்தானவற்றை நாம் செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக வேண்டும். அதற்கு பிறகு நாம் சுன்னத்தானவற்றை செய்து நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்க வேண்டும். இன்னும் பல பெண்கள் அவர்களுடைய ரமபானுடைய மாதத்திலே விதவிதமான உணவுகளை செய்து அவர்களுடைய ரமபானுடைய மாதத்தை அவர்கள் கணிக்கின்றார்கள். ஆனால் ரமபானுடைய மாதம் அதற்கான மாதம் அல்ல. ரமபானுடைய மாதம் அதற்கான மாதம் அல்ல. அது இபாதத்திற்கு உண்டான மாதம். இபாதத்திலே போட்டி போடக்கூடிய மாதம். அல்லாஹ் தஆலா கூறினான் இல்லையா, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவதிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு மைதானமாக அல்லாஹ் தஆலா மாற்றி இருக்கின்றான். நன்மைகளை போட்டி போடுபவர்கள் இதிலே போட்டி போடட்டும். ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுபவர்கள் இதிலே போட்டி போடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலும் பல நபர்கள் நினைத்து வைத்திருக்கின்றார்கள், இந்த ரமபானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓத வேண்டும், நோன்பை நோக்க வேண்டும், இரவு நின்று தொழுக வேண்டும் என்பதெல்லாம் நினைத்து வைத்திருக்கின்றார்கள். சதக்காவை நிறைய மனிதர்களும் கொடுக்க மாட்டுகின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே மிகவும் முர்சலா அடிக்கின்ற காற்றை விட மிகவும் வேகமாக தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் என்பார்களே. இந்த ரமதானுடைய மாதத்திலே அதற்கு முன்பாக நம்மை நாடி நிறைய நபர்கள் வரலாம், பள்ளியிலிருந்து யாராவது வரலாம், அனாதிகள் யாராவது வரலாம், பசித்தவர்கள் யாராவது வரலாம். அவர்களுக்கு எல்லாம் நாம் உணவை அளித்து நம் தர்மங்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்குவதின் நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வாழ்ந்தவர்களே, நோன்பு என்பது அல்லாஹ்விற்கும் அவனுடைய அடிமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தாகும். அது மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஒருவரை பார்த்தால் இவர் நோன்பை நோட்டிருக்கின்றானா இல்லை என்று மற்றவர்களுக்கு தெரியாது. அதான் அது அல்லாஹ்விற்கும் அவனுடைய அடிமைக்கும் உள்ள ஒரு இபாதத்தாகும். மேலும் அந்த நோன்பிலே ரியா என்று ஒன்று இருக்காது. ரியா என்று சொன்னால் முகஸ்துதி. நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம், முன்பாக யாராவது ஒருவர் சென்றார் என்று சொன்னால் அவருக்காக நாம் தொழுகையை நாம் அழகுபடுத்துவோம். ஆனால் நோன்பிலே அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா கூறினார், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் ஈமானுடையவர்கள் ஆகலாம், தக்வா உடையவர்கள் ஆகலாம், இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் அடுத்த ரமபானிலே நாம் இருப்போமா இல்லையா என்று தெரியாது. அதற்கு முன்பாக நாம் இந்த ரமபானை நாம் அடையவில்லை, நாம் அதற்கு முன்பாகவே நாம் நியத்தை நாம் வைக்க வேண்டும். இந்த ரமபானுடைய மாதத்திலே நாம் அனைத்து நன்மைகளையும் செய்வேன், நோன்பு நோற்பேன், இரவு நின்று தொழுகுவேன், சதக்காவை கொடுப்பேன் என்பதாக நியத்தை வைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கலாம், யாராவது ஒரு நன்மையை நினைத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதற்கு நன்மையை எழுதி விடுகின்றான். யாராவது ஒருத்தர் தீமையை நினைத்தார்கள் என்று சொன்னால் அவன் அதை எழுதிவிட மாட்டுகின்றான். அப்படி அவன் அதை செய்தான் என்றால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும்தான் எழுதுகின்றான் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். ஆகிய அன்பார்ந்தவர்களை, நம் ரமபானிற்கு முன்பாக இப்படி எல்லாம் நான் செய்வேன், இப்படி எல்லாம் நான் தர்மத்தை செய்வேன், நான் தொழுவேன் என்பதாக நாம் நியத்தை வைக்க வேண்டும். அந்த நியத்திற்காக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கூலியை தரலாம். மேலும் இந்த ரமபானுடைய மாதத்திற்கு நாம் இப்பொழுதிருந்தாவது நாம் தயாராக வேண்டும். மேலும் இந்த ரமபானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மேலும் இந்த ரமபானுடைய பாக்கியத்தை அடைவதற்கும் இந்த ரமபானுடைய மாதத்தை பூர்த்தியாக்குவதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفر والكافرين يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. ربنا تقبل منا وصلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وصيامنا وسائر أعمالنا. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اغفر لنا ولوالدينا، رب ارحمهما كما ربيانا صغيرا. اللهم ادخلنا وادخلهم الجنة يا رب العالمين وقنا عذاب النار. ربنا اصرف عنا عذاب
عذاب جهنم إن عذابها كان غراما إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقم الصلاة